என்ன எல்லாருக்கும் தீபாவளி செழிப்பு தானா? செழிப்பு தான். செழிப்பு தான், அதே நேரத்தில் சிறப்பு தான். என் மகன் 5000 ரூபாய்க்கு வெடி வாங்கிட்டு வந்துட்டான். என் மருமகன் தலை தீபாவளிக்கு வந்தவர் 8000 ரூபாய்க்கு வெடி வாங்கிட்டு வந்துட்டாருன்னா பார்த்துக்கிடுங்களேன். எனக்கு 2 பொண்ணுங்க தானே, 2 பேரும் சேர்த்து 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கிடுங்களேன். இந்த தீபாவளி நம்ம 3 பேருக்குமே ஜெகஜோதியான தீபாவளி ஆகி போச்சுன்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. ஆமாம், இந்த ஜெகன் அவன் குடும்பம் எங்கே போயிட்டாங்க? தீபாவளியும் அதுமா ஆளையே காணும், வீடு பூட்டி கிடந்தது. தெரியலையே. ஆமாம், நானும் கவனித்தேன். ஆயா ஜெகனு, இப்போ தான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், உனக்கு ஆயுசு 100. என்ன சொல்லி வச்ச மாதிரி வந்து டக்குன்னு நிற்கீங்க? நாங்கள்லாம் வெடி வாங்கின கதையை பேசிக்கிட்டு இருந்தோம். என்னடா தீபாவளி அதுமா ஜெகன் வீடு பூட்டி கிடக்கு, எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். அத்தி பூத்த மாதிரி டபக்குன்னு ஓடியான்ட்டு. அப்படியா? நீங்கள் பேசுனது கரெக்டு தான். நானும் என் குடும்பமும் வழக்கமாக நிறைய வெடி போட்டுக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும் வந்த தீபாவளிக்கு. இந்த தடவை என் ஒய்ஃபு சொல்லிட்டா, அநாத குழந்தைகள் ஆசிரமத்துக்கு போவாங்க, அவங்களோட சேர்ந்து அவங்க எல்லாருக்கும் சீட்டு கொடுத்து கொண்டாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு காரணமும் உண்டு. எங்கள் மேரேஜ் லவ் மேரேஜ் தான், உங்களுக்கு தெரியுமே. அவள் வந்து தாய் தகப்பன் இல்லாத அனாதையாக வளர்ந்தவ. அவன் மேலே ஆசைப்பட்டு தான், பிரியப்பட்டு தான் கட்டிக்கிட்டேன். சரி, அவள் ஆசையை நிறைவேற்றுவோமேன்னு கிளம்பி போயிட்டான். மனைவி சொல்லு மந்திரம் அச்சப்பா. வாழ்க்கையோட சந்தோஷமே பொண்டாட்டி கையில் தான் ஐயா இருக்கு. கரெக்டாக தான் சொல்லியிருக்கு, அதில் எந்த தப்பும் இல்லையே. என்ன ஒன்று, எங்களால் தான் எங்கள் வீட்டம்மாவோட பேச்சை மீற முடியல. மீறினோம்னா தான் நாரி போவோமே, அது தெரிஞ்ச கதை தானே. என் வீட்டுக்காரிக்கும் அந்த சிந்தனை உண்டு, இல்லாதவங்களுக்கு செய்யணும்னு. நான் தான் அணை போட்டுக்கிட்டு இருந்தேன். இனிமேல் அவள் சொல்கிறதுக்கு ஓகே சொல்லிட வேண்டியதான். நல்லா சொன்னீங்க, நறுக்குன்னு சொன்னீங்க. நாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்து பழகிட்டோம் வைங்க, நம்ம வாழ்க்கையே சொர்க்கமாயிரும். அது மட்டும் இல்லாமல் அன்பு செலுத்த ஆள் இருக்க வரைக்கும் யாருமே அனாதை இல்லைங்க. என்ன ஆளை காணும் ஜெகனா? நல்ல பிள்ளைக்கு அழகு சொல்லாமல் கொள்ளாமல் போகிறதும்பாங்க, சரிதானே? நானும் இனி வரும் நல்ல நாட்களில் இந்த மாதிரி பண்டிகை காலங்களில் ஏதாவது ஒன்று உருப்படியாக செய்யணுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கொண்டாட்டிமார் முக்கியம் நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கும் நம்மளோட சிந்தனை, நம்மளோட கொள்கை முக்கியம்னு தெரிவிக்க வேண்டாமா? கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது தான். புரிஞ்சிக்காமல் எங்கே போக போகிறாங்க? நம்மளை புரிய போய் தானே நம்ம கூட இவ்வளோ நாளும் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் இனிமேல் என் வீட்டுக்காரி ஆசைக்கு பச்சை கொடி காட்ட போகிறேன். ஆமாம் ஆமாம், அடுத்த வருஷம் தீபாவளியை என் வீட்டுக்காரர் சொல்கிற மாதிரி நான் கொண்டாட போகிறேன். என்னடி திடீர்னு உன் வீட்டுக்காரர் பக்கம் ஜாஞ்சிட்ட? அதாவதுக்கா, இது வரைக்கும் நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வந்திருக்காங்க. அதனால் அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுப்போமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என் வீட்டுக்காரர் மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் ஃபீலிங் வந்திருக்கு, சாஃப்ட் கார்னர். இது அவர் படியே இனிமேல் நானும் செய்கிறதா முடிவெடுத்தேன். அக்கா, இனி அவங்க காட்டில் மழை தான். அவங்க நனையாமல் இருக்கிறதுக்கு வேணால் கொடை வாங்கி கொடுப்போம். என்னங்க, மரகதாக்காவும் ராஜாக்கிளி அக்காவும் நம்மளை போல் அடுத்த தீபாவளியை கொண்டாட போகிறாங்களாம். ஐ, கேட்கவே சந்தோஷமா இருக்குடி, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. நான் போட்ட விதை விருட்சமாக வளரணும், அது போதும் எனக்கு. ஐ லவ் யூங்க. எனக்கு மலரும் நினைவுகள் வருகிறது. இப்போங்க எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. நீ சிரிச்ச அழகு, சினுங்கின அழகு, வெக்கப்பட்ட அழகு, அழகோ அழகினி. ஆத்தி, நீங்கள் வர்ணிக்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. நான் போகிறேன்ப்பா. என்னை விட்டு ஓடி போக முடியுமா?